பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை ஆராதனையும் நேரலை மூலமாக பெரக்க ஜெப வீட்டின் அங்கத்தின் அனைவர்களுக்கும், இந்த யூடியூப் நண்பர் அனைவர்களுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நல்ல நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதாக. நாம் இருக்கிற இடத்திலிருந்தே நாம் இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் மண்டையில வருகிறோம். எங்கள் தேவன் எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான விதத்திலே எங்களை உடைய வார்த்தையை கொண்டு இந்த கிருபையினால எங்களை போஷித்து வழிநடத்தி கொண்டு வரும் நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில கூட இந்த ஆராதனை முழுவதும் இந்த நேரலை தொடர்பை கர்த்தர் முழுமையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். நல்ல பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் நடுவில் ஊழியம் செய்வதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாகவும் கிருபை புரிந்ததாகவும் ஆண்டவரே எங்களை அடுத்த நிலைக்கு நேராக கொண்டு போகக்கூடிய அறிவாற்றல் உள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை எங்கள் காதில் கேட்டு நாங்கள் நடைமுறை செயல்படுத்தி வாழ்க்கையில நீர் நினைக்கிற அந்த வெற்றி நாங்கள் லகுவாக அடைந்து கொள்ள தேவன் இந்த ஆராதனை எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக விளங்குவதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையிலும் நீங்கள் இருக்கிற நிலையில் இருந்து கொண்டே நாம் கர்த்தருடைய நாமத்தை ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்த முடியாமல் இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் ஜீசஸ். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நான் கண்டேன்.
தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. Oh, glory Father. நான் கண்டேனே. தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். நன்றி தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நேரலை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை யாவரும் ஒருமித்து கர்த்தரை ஆராதிப்போம். Oh, praise Jesus. Hallelujah. ஆராதனை செய்கிறோம். பரலோகராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. Hallelujah. Oh, praise Jesus. இந்த நேரில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன் பார். இந்த உலகத்துல மனிதனை செம்மைப்படுத்தும்படியாக, மனிதன் நன்றாக வாழும்படியாக நம்மை வாழ வைக்கிற ஆண்டவர் தன் நாடி பாய்ந்த கடவுப்பட்ட கரத்தினால சிந்தப்பட்ட அந்த விலை மதிப்புள்ள அந்த இரத்தத்தினால இன்னைக்கு ஒரு கூட்டங்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக கடவுள் நம்மை சேர்த்திருக்கிறார். இந்த அன்பை எண்ணி ஒரே ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் டேடி. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் ஜீசஸ். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் ஜீசஸ். வெற்றி தந்த தெய்வமே
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இந்த உலகமே ஸ்தம்பிக்கப்பட்டு இருந்தாலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாட்களும் அற்புதமான விதத்தில் தேவன் நம்மை நடத்தி வந்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழும்படியாக அழைத்திருக்கிற கர்த்தர், அதற்குண்டான வழியிலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம் மேல் கண்ணை வைத்து தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு விலைமதிப்புள்ள அறிவியலை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல ஞானத்தில் தேர்ந்தவர்களாக வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எளிய முறையில ஜெயிக்க முடியாக நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில வெற்றி பெறும்படியாக செய்து கொண்டிருக்கிற அந்த நல்ல தேவனுக்கு எத்தனை நன்றிகள் செலுத்தினாலும் போதாது. இந்த காலவெளியும் நம் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஊழியம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் மண்டையிலும் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலும் பிள்ளைகளாக நீதிமான்களாக எங்களை மாற்றி உமோடு கூட ஆண்டவரை நெருங்கி சமாதானமாகும்படியாக வைத்திருக்க அந்த நல்ல மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீது இருக்கிறவருடைய வார்த்தை நேரத்துக்களாக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே நீரே ஊழியம் செய்வதற்காக நன்றி. நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் இந்த நேரலை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு மறுபடியும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நாம் செய்திக்குள்ளாக காணிக்கை நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கூகுள் பே மூலமாக
உங்களுடைய காணிக்கைகளை கடவுளுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் செலுத்தலாம். அவருடைய கூகுள் பே நம்பர் உங்களுக்கு சொல்லுகிறேன். 9940499984 இந்த நம்பருக்கு நீங்கள் செலுத்தலாம். உற்சாகத்தோடு, கட்டாயத்தின் பேரில் வாஞ்சியோடு, தாகத்தோடு இது நல்ல நிலம் இருக்கும் என்றால் நீங்கள் ஏறாலும் தாராளமாக செலுத்தலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறதான் அது மிகப்பெரிய அறுவடைகள் உண்டாகக்கூடியாக இருக்கிறது. அதனால கொண்டு போய் கடல்ல இருக்கிற விதையை, கடல்ல போய் விதையை தூவிவிட்டோம் என்றால் அது எந்த விதத்திலுமே அது பலன் கொடுக்காது. நாங்கள் கற்றுக் கொடுக்கிற இவைகள் உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் ஏற்படுத்தும். அதை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இன்றைக்கு பணம் என்ற தலைப்பின் கீழாக நான் பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். இந்த பணம் என்ற தலைப்பை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நினைக்கலாம், என்னையா இது கிறிஸ்தவ போதனையா? ஏதோ போதிக்கணும், பணத்தை குறித்து போதிக்க முடியாத நீங்க பேசுறீங்க, அது உங்களுக்கே வெட்கமா இல்லையா என்று எண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதையுமே முழுமையாக ஒன்றை அடையாத வரைக்கும் நமக்கு தவறான அறிவுகள் நமக்கு தவறாக பேச வைத்து, அதற்கு தான் எந்த ஒரு காரியத்தையுமே ஒன்றை முழுமையாக அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இது எவ்வளவு பிரமாதமான காரியம். இன்றைக்கும் அப்படிதான் பாருங்க, நல்ல வார்த்தைகள், நல்ல பிரசங்கங்களை முழுமையாக கேட்காதபடி இருக்கிறனாலதான் தவறாக மற்றவர்களுக்கு நம்ம தப்பாக நம்ம சொல்லி விடுகிறோம், அல்லது தப்பாக நம்ம கற்றுக் கொடுத்து விடுகிறோம். அதனால சொல்லுகிற நமக்கும் பாதிப்பு உண்டாகுது, கேட்கிற அவர்களுக்கும் பாதிப்பு உண்டாகுது. அதான் என்றைக்குமே என்ன சொல்ல வராங்க என்பதை அறிந்து கொண்டு அதன் பிறகு கடவுளுடைய உதவியோடு கூட அதை நீங்க ஒரு தரமான தீர்மானங்கள் இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அதை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. கர்த்தர் உண்மையிட்டார். இந்த நாளில் கூட பணம் என்ற தலைப்பிற்களாக பேசும்படியாக நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறேன், கடவுளுடைய துணையோடு கூட. இந்த நாளில் கூட இன்னைக்கு பொதுவாக சில கேள்விகள் எழும்பலாம். என்னங்கய்யா பணம் என்ற தலைப்பில் பேசுறீங்க? எங்களுக்கு முன்னிருந்து 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்தவான்களா இருந்தார்கள், அவங்கெல்லாம் பணத்தை குறித்து ஒண்ணுமே பேசலையே. இன்னைக்கு விலை மதிப்புள்ள பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் பணத்தை கையால கூட தொடமாட்டேன்னு சொல்லிட்டு சீ போ என்று சொல்லி அதை ஓரம் கட்டுகிறாங்க. நாங்கள் அறிந்த காலங்கள் வரைக்கும் 40 வருஷம் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் ஸ்டேஜில் பணத்தை குறித்து யாருமே பேசலையே. இன்னைக்கு ஏதோ படிச்சேன்னு சொல்லிட்டு கேட்ட இன்னைக்கு பணத்தை குறித்து எல்லாம் பேசுறாங்க, அதுவா இதுவா என்று சொல்லி. நான் உங்களோடு கூட வருகிறேன். முன் சொன்னது படி எதையுமே தெளிவாக நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி. பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், சாதாரண ஒரு பையன் தான், ஆனா மிகப்பெரிய ஒரு இதயத்தை எடுத்து ஆபரேஷன் பண்ணுகிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது என்றால் அந்த பள்ளிக்கூடத்துடைய நிறுவனம் அந்த பையனுக்கு சரியான விதத்தில் புரியும்படியாக கற்றுக் கொடுத்து எல்கேயில் ஆரம்பிக்கப்பட்டவன் அவன் எம்பிபிஎஸ் பட்டதாரி, அதை விட எம்டி படிச்சு அவன் மிகப்பெரிய லெவலில் வந்தான். அப்ப நான் சொல்லுகிறேன், எதுவுமே ஒரு பிரசங்கத்தை தெளிவாக சொல்லும் பொழுதுதான், அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதுக்குண்டான எல்லா விதமான லகுவாக புரிந்து கொள்ளும். அப்படித்தான் ஒரு பள்ளிக்கூட நிறுவனமே அப்படி சொல்லும் பொழுது நல்லா பாருங்க, கடவுள் அற்புதமான இந்த பைபிளை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பிரமாதமான வார்த்தைகள் இதெல்லாம் கொடுத்து மனிதன் புரிந்து கொள்ளாததுக்காக கொடுத்தாரு கிடையாதுங்க, அவன் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாது. அப்ப என்ன, இதை எடுத்து போதிக்கிறவர்கள் சரியான விதத்தில் கேட்டு கற்றுக்கொண்டு மக்களுக்கு லகுவாக கொண்டு போய் சேர்ப்பதுதான் தேவனுடைய தலை சிறந்த இறையியல் பிரசனம். ஏதோ ஒன்றை வாசித்து விட்டு வாசிக்கிறது வசனம் தான், ஆனா பேசுறதெல்லாம் வேற வேற காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வாரம் நடந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எடுத்து அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அது முற்றிலும் தவறு. சரி, அப்படி என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க போவோம். அதுக்கு முன்பாக இந்த பணம் என்ற தலைப்பை பார்க்கிறேன்னு சொன்னோம். சரி, இந்த பணம் என்ற தலைப்பை
ஏன் பணம் என்ற தலைப்பு தேவைப்படுகிறது? அடுத்தது, இதை யார் போதிக்க ஆரம்பித்தார்கள்? அடுத்தது, இந்த போதிக்கப்பட்ட பிறகு இது மாபெரும் வளர்ச்சி அடைவதற்கு என்ன காரணம்? அடுத்தது, இந்த மாபெரும் வளர்ச்சிகள் அடைந்த பிறகு அதுக்கு முன்பாக காலங்களை வேஸ்ட் பண்ணி கொண்டிருந்த அவர்கள் இது எப்படிப்பட்ட நிலையில வாழ்வோம் என்பதை அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? அல்லது இந்த உலகம் தோன்றின பிறகு இன்றைக்கு வரைக்கும் இந்த காலங்களை உலக வல்லுநர்கள், அதாவது உயிரில் வல்லுநர்கள், இந்த ராக்கெட்லாம் வர்றாங்களே அது மாதிரி இதுக்கு உயிரில் வல்லுநர்கள் இந்த காலங்களை குறித்து அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அடுத்தது, நீங்கள் நானும் இப்ப எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இப்ப நீங்கள் நானும் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பணக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப பணக்காலத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால பணத்தை பற்றி நாம் அறிய வேண்டும். அப்ப பணத்தை பற்றி அறிய வேண்டும் என்றால் பணம் என்றால் என்ன என்று பார்க்கணும். இரண்டாவது, பணத்தின் நோக்கம் என்ன என்று பார்க்கணும். மூன்றாவது, பணம் சம்பாதிப்பது எப்படி என்று பார்க்கணும். நான்காவது, பணம் பெருக்குவது எப்படி என்று பார்க்க வேண்டும். ஐந்தாவது, பணத்தை பாதுகாப்பது எப்படி என்று பார்க்க வேண்டும். கடைசியாக பணம் கைக்கு வந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதை கடைசியாக பார்க்க. இதுதான் பணத்தை குறித்து பார்க்க போகிற காரியங்கள். கர்த்தர் பைபிள் இப்பொழுது பார்ப்போம். சரி, இந்த பணம் என்ற தலைப்பை பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த முன் சொன்னதுபடி 330-40 ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த இந்தியாவில் வாழ்ந்தார்கள். அவங்க வாயிலிருந்து ஒரு நாளும் பணத்தை குறித்துமான பிரசங்கத்தை என் வாழ்க்கையில கேட்டதே கிடையாது. ஆனா இப்ப பணத்தை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கிறீர்கள். இது ஒரு கள்ள உபதேசங்கள். இப்படிப்பட்ட தவறான ஆட்கள்லாம் எழுப்பி தப்பாக சபை நடுவில் போதித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால சபைகள் பக்தி கெட்டு போய்விட்டது, பரிசுத்தம் கெட்டு போய்விட்டது என்று நாம சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இந்த இறையில் சத்தியத்தை முழுமையாக கேட்க போகிறோம், முழுமையாக அடைய போகிறோம். எல்லா விதமான ரகசியத்தையும் கர்த்தருக்கு மகிமை கனம்தான். சரி, இந்த நாம் சரித்திரத்தை பார்த்திருக்கிறோம். அதாவது மார்ட்டின் லூத்தர் அவர்கள் 15ஆம் நூற்றாண்டுல அவர் ரோமன் கத்தோலிக்கில் இருந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட இறையில் வேத வசன, அதாவது ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் மூலமாக அவர் மிகப்பெரிய ரட்சிப்பை அவர் அடைந்து கொண்டார். இந்த ரட்சிப்பை பெற்றிட்ட பிறகு அவருக்குள்ளாக வாழ்க்கை ஒரு புதுமையாக ஆகிவிட்டது. இதயங்கள் சந்தோஷங்கள் ஏற்பட்டு விட்டது. அதன் பிறகு அவர் இந்த வேதாகமத்தை நன்றாக படிக்க ஆரம்பித்தார். ஒரு புது கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இந்த இறையிலை படிக்க ஆரம்பித்தார். படிக்க ஆரம்பித்த போதுதான் அவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 ஆகிய 3 வசனங்கள் வாசிக்கும் பொழுதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதாக காட்சி அளித்தது. இப்பொழுது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தையும் பூமியின் மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனிச்சிருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த வசனத்தை வாசிக்கும் போதுதான் மார்ட்டின் லூத்தர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உள்ளத்துக்குள்ள உண்டாச்சு. அதன் பிறகுதான் இதை எடுத்து இவர்களும் கேள்வின் அவர்களுமே மிக பிரம்மாண்டமான முறையிலே அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள், பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். இந்த 16ஆம் நூற்றாண்டிலே இவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பிக்கப்பட்ட பிறகு
இதோட வெளிச்சம் மனிதனுக்குள்ளாக வந்தது. மனிதன் எப்பேற்பட்ட உடையவன், அவருடைய தன்மை என்ன, அவருடைய தரம் என்ன, மனிதனை இந்த பூமியிலே ஏதோ ஒரு நிலையில் அவன் உருவாக்கப்படவில்லை, கடவுளுடைய அப்படின்னா கடவுளுக்குள் என்னென்ன ஆற்றல் இருக்குதோ, தேவனுக்குள் என்னென்ன வல்லம் இருக்குதோ, தேவனுக்குள் என்னென்ன கண்டுபிடிப்பு இருக்குதோ, எல்லா கண்டுபிடிப்புகளும் தேவ சாயல படைக்கப்பட்டிருக்கிற மனுஷனுக்குள்ளாக இருக்குது. இவர் மிகப்பெரிய ஆற்றலோடு வல்லமையோடு கூட பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு வல்லமையான பிரசங்கம் என்னன்னா ஓன் கத்துறது கிடையாது. கடவுள் யார், தேவன் யார், கடவுள் எப்படிப்பட்ட மனுஷன், எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார், அதான் என்னப்பட்ட சூழ்நிலையில வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்றது, சபையை சீர்திருத்தப்படுத்துவதற்காக ஆண்டு என்ன பண்றாரு, இந்த கொரோனாவை அனுப்பி இருக்கிறார். அருமையான மை டியர் ஃப்ரெண்ட், ஒரே ஒரு காரியம் தெளிவா புரிஞ்சுங்க. இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டு இந்த மக்கள் எல்லாருமே நல்லா வாழ்ந்து பரலோகம் வருவதற்கு இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பே இல்லாமல் வேற ஆப்ஷன் கிடையாது. அவன் இந்த உலகத்தில் வாழ்வடைவதற்கும் மேன்மை அடைவதற்கும் வழியும் சத்தியம் ஜீவனமாக வைத்திருக்கிறார். என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிற்கு வர முடியாது. அதற்குதான் தன் குமாரை கொண்டு வந்து இந்த பூமியில அனுப்பி எல்லாருடைய சாபத்தையும் பாவத்தையும் அவர் மேல் சுமத்தப்பட்டு அவர் இந்த வழி நிமித்தம் இன்னைக்கு நீங்கள் நானும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த ரட்சிப்பை பெற்றிட்ட பிறகு இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ரட்சிப்பை அடைந்துட்ட பிறகு இப்ப என்ன நடக்கிறது, இந்த ரட்சிப்பு நிமித்தம் நாம் எல்லாருக்கும் தேவன்ல சேர்க்கிறோம். நீங்க அப்ப சேர்ந்துட்ட பிறகு மனுஷன் இன்னும் தப்பா வாழ அவன் ஒவ்வொரு நாளும் ஒரே நாள்ல மனிதன் மருமாக முடியாது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவ போதனை சுடுதலுக்கு காலில் ஊத்தி ஆடி கிடக்கிறோம். இன்னைக்கு அவன் கோயிலுக்கு வந்த உடனே அவன் நாளைக்கே மாறி விடுறது கிடையாதுங்க. இப்படிதான் நானும் ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தேன். அவன் மாறாத வரைக்கும் அவன் மேல எலியும் பொடுமாசு கடந்தான். நல்லா புரிந்து கொள்ளும். அதற்குதான் அவன்கிட்ட ஒவ்வொரு நாளுமே படிப்படியாக அவன் இறையிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடவுள் தம்முடைய வேதாகமத்தை கொடுத்திருக்கார். தன் குமாரனை கொடுத்து அதற்குள்ளான எல்லா வெளிப்பாட்டுகளையும் இந்த வேதாகமத்தில் கொடுத்து கரெக்ட் போதிக்க வேண்டும் என்று 5 விதமான ஊழியக்காரர் தன் வேலைக்கு நியமித்து இதன் அடிப்படையில் தான் மனிதன் கடவுளோடு இசைந்திருக்க முடியாத இப்படிப்பட்ட ஒரு வழிமுறைகளை கடவுள் ஏற்படுத்தியிருக்க. இதெல்லாம் ஏற்படுத்தி இதுல மனுஷன் மனம் திரும்பாமல் கடவுள்கிட்ட வராமல் இருக்கிறதுனால இப்ப கடவுள் என்ன நினைச்சாருன்னா இந்த 3 வழிமுறை தோல்வி. குமாரன் அனுப்பணும் தோல்வி, மனுஷன் திருந்தல. அடுத்தது இந்த பைபிள் கொடுத்த அதுலயே மனுஷன் திருந்தல. 5 ஊழியக்காரர்கள் அனுப்பின அவங்களும் திருந்தல. அதனால கடவுள் புதுசா ஒரு வழியை கண்டுபிடிச்சு இந்த கொரோனா என்ற வியாதி அனுப்பிடலாம். இப்ப அவன் திரும்புவான். இப்பதான் சபை சீர்படுத்தும். நல்ல கவனிகள், இந்த தவறான போதனைகளை வைக்கலாம். அப்ப இந்த கொரோனா கொடுத்து அனுப்பலாம் தன் குமாரன் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இத அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்குதான் எப்பொழுது வேதம் தெளிவா சொல்லுகிறது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் என்ன? சத்தியம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப என்ன அறியணும்? இயேசு கிறிஸ்து காணாதவர்களை அற்புதம் பண்ணாரு, இந்த கூடர்ல சுகமாக்குறாங்க, முடவர்கள் நடக்குது. இது கிடையாதுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில பிறந்தார்? இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? ஏன் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது? ஏன் உயிர்த்தெழப்பட்டது? இதுதான் இறையல், இதுதான் கிறிஸ்து குறித்துள்ள போதனைகள், இதுதான் சத்தியம். இதனால இந்த காரியம் நடந்ததுனால மனிதனுக்கு என்ன லாபம்? இதனால் மனிதனுக்கு என்ன ப்ரமோஷன் உண்டாகிறது? இதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது அவன் எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும். இதாங்க சத்தியம். தனக்கென்று நம்ம ஒரு போதனையை வளர்த்துக் கொண்டு, தனக்கென்று ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொண்டு எங்க சபையில இந்த போதனை அந்த போதனை கிடையாது. அதற்குதான் இறையல் கிட்ட வரணும். இயேசு கிறிஸ்து ஊழித்து செய்யும்போது சொல்லிட்டு போனார்,
பரிசுத்தாவி வருவார். என்ன பண்ண தெரியுமா? என்னை குறித்து உங்களிடத்தில் போதிப்பார். என்னை குறித்து போதிப்பார். அப்ப என்ன போதிப்பாரு? அவர் வந்துதான் பேதுரு எல்லாரும் இயேசுவோடு கூட இருக்கிறாங்க. ஆனா இயேசுவோடு கூட பேதுரு எந்த பேதுரு போய் எந்த கூட இருந்த ஊழியக்காரர் ஒருவர் மீட்பை குறித்து பேசல. ஏன்னா மீட்பை குறித்து ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. ஆனா இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவிடம் அதன் பிறகு பரிசுத்தாவி வருகிறார்கள். அந்த மேல் வீட்டாரிலே 120 பேர் பரிசுத்தாவி நிரம்புகிறார்கள். அதன் பிறகு இறங்கி வந்து வேற ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள் 15-20 நிமிஷம் தான் அந்த பிரசங்கத்தை பண்ணினார் என்று. அப்போஸ்தலர் நடவடிக்கை பாருங்க. அங்க என்ன போதிக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பை குறித்து போதிக்கிறார். இதுதான் நான் சொல்லிட்டு போனேன். ஆவியானவர் வருவார்கள். அவர் துள்ளி குதிக்க வர மாட்டார். அவர் வந்து என்னை குறித்து உங்களுக்கு போதிப்பார். அவர் என்ன? என் பாடுகள், மரணங்கள், உயிர்த்தல்கள், என் ரத்தமும் என் உயிர்த்தல் வல்லமை குறித்து போதிப்பார்கள். ஏனால் இதுதான் ஒரு மனிதனை மாற்றும். இதன் மூலமாகத்தான் பிதாவிடத்தில் வர முடியும். ரோமர் 5:1 சொல்லுகிறது, நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பிதாவோடு சமாதானத்தை செய்திருக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தம் மீட்பு உயிர்த்தல் இல்லை என்றால் அது டப்பா பிரசங்கம். நல்ல பிரசங்கம் எதியா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்திருக்கிறார் சொல்லும் பொழுதுதான் மனிதனுடைய வேள்வி தெரியுது. ஒரு கடவுள் வந்து மனிதன் இந்த பூமிக்கு பிறந்து எனக்கு இவ்வளவு விளைக்கரை செய்திருக்கிறார். அப்ப இந்த விளைக்கரை யாருக்காக செலுத்தப்பட்டது? அவருக்காக அல்ல, இந்த உலகத்தில் வாழ்ற மனிதனுக்காக. அந்த மனிதன் யார்? அவன் தான் தேவசாயில படைக்கப்பட்டவன். அவன் தான் பெஸ்ட் குவாலிட்டி. இந்த அறிவு ஆற்றல் பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக தெரியாமலே வாழ்ந்தார்கள் பாருங்க. மார்ட்டின் லூதர் கேல்வின் அவர்கள் எழுப்பி நின்று மனிதன் யார்? மனிதனே, நீ எப்படி தரமா உரமா உருவாக்கப்பட்டிருக்கிற தெரியுமா? உன் குவாலிட்டி நீ எப்படிப்பட்ட காரியத்தை நீ சாதிக்க முடியும் தெரியுமா? நீ ஏதோ குரல் வந்து மரத்திலிருந்து வந்தவன் கிடையாது, தேவனிடத்திலிருந்து வந்தவன். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே ஆற்றல், திறமை, அதே அறிவு, ஞானம் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. இதை சொன்ன பிறகுதாங்க இந்த பிரசங்கத்தை கேட்டவங்க எல்லாருமே மால் அடிச்சுட்டு ஓடினாங்க. எல்லாரும் வேலைக்கு ஓடினாங்க, தொழில் செய்ய ஓடினாங்க, எல்லாரும் சம்பாதிக்க ஓடினாங்க. அது வரைக்கும் எல்லாருமே டம்மி பீஸாகவே இருந்தாங்க. எதையும் சிந்திப்பதில்லை, அவர்கள் எதை யோசிப்பது கிடையாது, அவர் எதை பார்ப்பது கிடையாது, அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் அவங்க எல்லாருமே இருந்தாங்க, எதுவுமே தெரியாது. அப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன், இதுதான் 15 ஆரம்பிக்கிறாரு நூற்றாண்டுல இந்த பிரசங்கத்தை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24-28 வாசிக்கிறாரு. நடந்த என்ன தெரியுங்களா? இந்த 3 வசனத்துடைய வெளிப்பாடுகள் மனுஷனை குறித்து கடவுள் எவ்வளவு பிரம்மாண்டமானவர். ஆண்டவர் மனிதனே உன்னை இவ்வளவு அற்புதமா படைச்சிருக்கிறான்னு சொல்லு. தன்னை குறித்து ஒரு காரியம் தென்பட்ட பிறகுதாங்க அவங்க எல்லாருடைய கண்களும் திறக்கப்பட்டு எல்லாருக்குள்ளாக ஆசை விருப்பங்கள் வந்தது. எல்லாரும் வந்தது. அதன் பிரதமர் இவர்கள் ஓடி என்ன பண்ணார்கள்? மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் பணத்தை குறித்து போதிக்க ஆரம்பிச்சார். இதை கேட்டுக்கொண்டிருந்தவர் தான் பாருங்க. அடுத்த நூற்றாண்டுல பார்க்கிறோம், 17ஆம் நூற்றாண்டுல பார்க்கிறோம், ஜீக்கர் என்பவர் எழுப்பினார். இந்த 16ஆம் நூற்றாண்டு பிரசங்கித்தாங்களே, இவங்க எல்லாரும் பிரசங்கத்தை கேட்டவங்க எல்லாரும் போயிட்டு சும்மா கிடையாதுங்க. இது ஆப்பம் சுட்டு இட்லி சுட்டு சாப்பிட்டு இல்ல, எல்லாருமே கண்டுபிடிப்பாளராக மாறினார்கள். நீங்க பாருங்க, 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதாங்க கண்டுபிடிப்புகள் துவங்க ஆரம்பிச்சு. சரித்திரத்துல பின்னாடி பாருங்க, இந்த 16ஆம் நூற்றாண்டு பிறகுதாங்க எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு பார்க்கிற உலகம் இவ்வளவு அழகா இருக்குது, யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நம்ம ஆச்சரியப்படுறோமோ, அது பின்னால தேவ சாயல படைக்கப்பட்ட மனுஷன் இருக்கிறாங்க. மைக்க பாக்குறாங்க, மைக்கு பின்னால தேவ சாயல படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கார். இந்த மொபைலை பார்க்கிறோம், இந்த வாட்சை பாருங்க, இதுக்கு பின்னால தேவ சாயல படைக்கப்பட்ட மனுஷன் இருக்கார். 200 அடுக்கு பில்டிங்க பார்க்கிறோம், அந்த பில்டிங் பெருசா தெரியுது, தேவ சாயல படைக்கப்பட்ட மனுஷன்
சாதாரண ஆள் கிடையாது. நீ சாதாரண ஆள் கிடையாது. என்னால முடியல, என்னால முடியல, என்னால முடியல, வாழ்க்கையை வெறுத்து பேசாதே. இருக்கிற சூழ்நிலை கண்டு கடவுள் சாயல படைக்கப்பட்ட ஆள்வி, the best quality, விளைமதிப்பலாம். உனக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கிறையா? எப்படி இன்னொரு காரியத்தை கண்டு நீ ஆச்சரியப்படுற? நான் சொல்றேன் ஒண்ணு, இதே மாதிரி நீ ஒண்ணு செய்ய போற, அதை கண்டு நீ எப்படி இன்னொரு பார்த்து ஆச்சரியப்பட்டியோ, உன்னுடைய திறமையை பார்த்து இன்னொரு நாடு ஆச்சரியப்படும். இந்த உலகம் ஆச்சரியப்படும். அருமையான சகோதர சகோதரி, நல்லா திங்க் பண்ணி பாருங்க. 16ஆம் நூற்றாண்டுல ஜீக்கர் அவர்கள் எழுதி பணத்தை குறித்து பேசினார். அதன் பிறகு பார்க்கணும் 18ஆம் நூற்றாண்டுல E.W. கென்யா, இங்கிலாந்து தேசத்துக்கார், அவர் குறித்து சொல்லுகிறார்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள், நவீன கால அப்போஸ்தலனாகிய பவுலை போல அவர் இருந்தவர். அவருடைய ஒரு வரி, ஒரு வார்த்தையுடைய அர்த்தத்தை கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் ஆகும் அதை புரிந்து கொள்வதற்கு. The best quality, the Bible teacher. தரமா உரமா போதிக்கக்கூடியவருங்க, கண்டதை போதிக்கல. இன்னைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளாம் நீங்க நாம் பார்க்கிறோமே, எப்படி இதெல்லாம் வளமாக மாறினது. இங்க ஆரம்பிக்கப்பட்டதாங்க விஷயம். இவர்கள் துவக்கப்பட்ட ஒரு போதனை நிமித்தம் தாங்க. அதுதான் பிரசங்கம் என்பது சர்வ சாதாரணமாக கிடையாது. ஏன் ஆண்டவர் 3 நாள் மலை மேல உட்கார வச்சு பிரசங்கத்தை எடுத்தாரு. அவங்க போட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, நாட்டுக்காக, தேச ஜெபம், இப்படி அலப்ப பண்ணாங்க. அவரே மலை பிரசங்கத்தை எடுத்தார். அந்த மலை பிரசங்கத்துல எவ்வளவு பெரிய ரகசியத்தை உள்ளடக்கினார் தெரியுங்களா? மனுஷன் வாழ வேண்டிய வாழ்க்கை, அவனுடைய வெற்றி, இறையல், மனுஷனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன, மலை பிரசங்கத்தில் அடுக்கிறா இருப்பாங்க. பிரசங்கம் தான். அங்க பேதுகிட்ட போறாரு, அங்கேயும் என்ன படகை தள்ளுப்பா, ஜனங்க வெயிட் பண்ணாங்க. எதுக்காக பண்ணாங்க? எல்லாரும் தொடிக்கும். இதுக்காக கிடையாதுங்க. இது வந்து அற்புதம், அதிசயம் நடக்கணும். ஆனா எல்லாரும் தேவை அற்புதம், அதிசயம் எதுக்கு? பேசிக்க தேவை. ஆனா இயேசு பிரசங்கத்தை கேட்டோம்னா, நான் வாழ்நாள் முழுதும் நான் ஆசீர்வாதத்துல வாழணும். அப்படின்னா ஒரு பிரசங்கம் தாங்க மனுஷனோட வாழ்க்கையில மிகப்பெரிய எழுச்சி கொண்டு வருது. அதுதான் பிரசங்கம் என்பது ரொம்ப அவசியம் உள்ளதாக இருக்குது. அதற்குதான் ஒரு போதகர் பல மணி நேரம் அமர்ந்து அந்த இறையில் உண்டான காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நினைக்கலாம், இவ்வளவு பெரிய பிரசங்க யாராங்க? இல்லைங்க, நான் கற்றுக்கொள்கிறேன். எனக்கு மேல சில டீச்சரை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் நேரில் சந்திக்க முடியாத போன் மூலமாக 4 மணி நேரம், சில நேரத்துல 3 மணி நேரம், 3.5 மணி நேரம் போன் மூலமாக நேரம் கிடைக்கும் போதும் எனக்கு கற்றுக்கொள்ள, நான் கற்றுக்கொள்கிறேன். ஏண்டா நம்ம ஸ்டேஜ் தான், நம்ம சர்ச்சு தான், நம்ம பைபிள் தான் சொல்லி கண்டதை போச்சிட கூடாது. ஏன்னா சத்தியத்தை அவர்கள் அறியும் பொழுதாங்க அவங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா ரிலீஃப் ஆயிடும். அவங்க தன்னிச்சையாக இந்த உலகத்தில் வெற்றி அடைவார்கள். தன்னிச்சையாக அவங்க மேல வருவார்கள். தன்னிச்சையாக உயர்ந்து நிற்பார்கள். என் அருமையான அப்ப நல்லா கவனிச்சுப்பாரு. அப்ப இவர்கள் இந்த 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுல E.W. கென்யா அவர்கள் இங்கிலாந்து தேசத்துக்காக இருப்பாங்க. பிரமாதமான அவர்கள் பணத்தை குறித்து நாம தான் நினைக்கிறாங்க, இல்லங்க நான் வந்து ஒரு ஏழை சபை வச்சுக்கிறேங்க, இங்கெல்லாம் வந்து சாத்தியமாகுமா சார் நினைக்கிறேங்க. கிடையாதுங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். நாங்க ஏழை கிராமத்துல இருக்கிறோம், வர ஜனங்கள்லாம் ஏழையா இருக்கிறாங்க. இப்படி நினைச்சுதான் இதெல்லாம் சத்தியம் நினைச்சுதான் கிடையாது. நீங்க சாதாரண ஒரு சேரி பகுதியில் நீங்க ஒரு சபை ஆரம்பிச்சார். ஒருத்தர் இருந்தா இருப்பாங்க, கிரஃபோர்டால, அவர் வந்து அமெரிக்கா.
ஆப்பிரிக்காவின் சேரி பகுதியில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சாருங்க. சேரி பகுதியில் ஆரம்பிச்ச ஊழியம் எப்படிங்கிறது அந்த ஜனங்கள்லாம் ஆப்பிரிக்கால ஒண்ணுமே தெரியாது பாருங்க. மக்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஜனங்கள் தான். அந்த ஜனங்களுக்கு மத்தியில அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சார். அப்படியே வந்தது பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு காணிக்க வந்து சில்லறை காசு தான் பாருங்க. அதெல்லாம் பொறுக்கி கையில வச்சிருப்பார். இதான் வச்சிருப்பார், வேற ஒண்ணு தெரியாது. ஆனா அந்த நாட்கள்ல கிரொஃபோடாலர் அவர்கள் பணத்தை குறித்து சபையில போதிச்சார். அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல இருக்கிற ஏழை, நம்ம பசங்க பார்த்தா ஒண்ணு இல்லாம பண்டாரங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒண்ணு இல்லாத அவர்களுக்கு பணத்தை குறித்தே போதிச்சார். இது அந்த மக்கள் கேட்ட உடனே இன்னைக்கு பாக்குறாங்க. அந்த கிரொஃபோடாலர் அவர்கள் தான் இப்ப நடந்திருக்கிற கொரோனாவில் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவுக்கு பாஸ்டர் 100 கோடி சபையில இருந்து கேஷ் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நானும் வெக்கப்படுறேங்க. இந்த கொரோனாவுக்கு மரியாதைக்குரிய நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு, எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பெரக்கா ஜெப வீட்டின் சார்பாக 1 லட்சம் 1 கோடி நான் கொடுத்திருக்கணும். எல்லாரும் கொடுக்கறத நான் பார்த்து இருக்கிறேங்க. ஆனா மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு நான் கொடுக்க முடியலையே. என் நாட்டுக்கு இல்லை, என் தேசத்துல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நியாயப்படுத்தும். கிராமத்துல இருக்கிறாங்க. சபனா என்னதுங்க? சபனா ஒரு ஏழ்மையானதுங்க. பாஸ்டர்னா அதை விட ஏழ்மையா இருப்பார். சில பாஸ்டர் கார்ல போவாங்க கொள்வாங்க. ஆனா மக்கள் ஏழ்மையானதுங்க. நான் சொல்லுகிறேன், அதுக்கு சபை ஏழ்மையானது, பாஸ்டர் ஏழ்மையானது, ஜனங்க ஏழ்மையானது, அது கிடையாது. இந்த சபை, இந்த ஊழியர்கள் எல்லாம் தேவனுடைய பார். அப்ப இதை எடுத்து நீங்கள் நான் சரியான விதத்தில் விஷயத்தை அறிந்து செயல்படுத்தாமல் விட்டதனால்தான் இன்னைக்கு சபைகளை ஏழ்மை சந்தித்துக் கொண்டு. ஆனா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு மனுஷன் இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியும்? நாம் சொல்றேங்க, நம்முடைய சூழ்நிலை ஏழ்மை நியாயப்படுத்துகிறோம். இன்னைக்கு நான் சொல்ல பாருங்க, உங்க மேல இந்த நேரலை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, இது எப்பன் மூலமாக இல்லை எந்த நிலையை கேட்டுக்கொண்டாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு பிறகு கேட்டாலும் சரி, உங்க மேல இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உபாகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீயோ கடன் வாங்க மாட்டாய், ஆனால் கடனை கொடுப்பாய். கடன் வாங்க மாட்டேன், கொடுப்பேன். நீங்க நான் கடன் வாங்குற கூட்டம் கிடையாதுங்க. நீங்க நான் ஒண்ணு இல்லாம ஆண்டி பண்டாரம் கிடையாது. நம்ம மேல தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் மேல தேவ வைத்திருக்கிற பொக்கிஷம் என்ன தெரியுமா? நீயோ உலக நாடுகளுக்கு நீ கடனை கொடுப்ப. இப்ப என்னால கொடுக்க முடியலங்க. என் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்ட நான் போய் ஒரு 50 கோடி கொடுக்க முடியல. ஏன்? என்னுடைய தவறு. அப்படிப்பட்ட அறிவை நான் வளர்த்துக் கொள்ளாம, அப்படிப்பட்ட ஞானமாக சபையை ஆபரேட் பண்ணாதனால இன்னைக்கு கோடிகளை கொடுக்க முடியல. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலை, சில பேர் பண்றீங்க நல்லதான். இந்த அரிசி போட்டலாமா ஒரு 3 நாள் காய்கறி வாங்கி கொடுத்துருங்க. இது 50 டிஷ்ல போட்டுங்க. மன்னிக்கு கொஞ்சம் யோசனை படிப்பார். இப்போ இவர்கள் கிரொஃபோடாலர் அவர்கள் சபை அவ்வளவு நீங்க அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் குவாலிட்டி த ராயல் சர்ச் கிரொஃபோடாலர் சர்ச் கூகுளில் போட்டுப்பார். பிரமாதமான சபையின் போதகர், ஃபிளைட் எல்லாமே உண்டு. ஊழி எப்படி சில்லறை காசுல ஆரம்பிச்சதுக்கு சில்லறை காசு வாங்கி அப்படியே சண்டே சாமி பாயில போட்டு வருவாங்க.
ஆனா அதான் பாருங்க, அப்படிப்பட்ட மக்கள் ஆனால் சொல்ல வேண்டிய இறையில் சொல்ல வேண்டிய சக்திகள் உள்ளே போன உடனே எவ்வளவு டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது அப்படின்னா இந்த மாபெரும் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன பார்க்க போறோம். பணத்தை குறித்து போஷித்தனால பணக்காரன் ஆயிட்டான்னு நம்ம சொல்றோமே. இப்போ அடுத்த கேள்வி என்ன, இந்த மாபெரும் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் நல்லா பாருங்கள். வேதத்திற்கு பக்கம் திருப்போம். நீதிமொழி 10ஆம் அதிகாரத்தை எடுங்கள். இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன? நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல தயவு செய்து 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு மாறி போனதுக்கு காரணம் என்ன என்றால், நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மாபெரும் வளர்ச்சி அடைவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் நீதிமான் முடியாத ஐயா, அவன் விரும்ப வேண்டும். வேதம் தெளிவா சொல்லுங்க, தேவனே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். ஒரு மனிதன் அவன் விரும்ப வேண்டும். அப்படின்னா அந்த இந்த பிரசங்கம் என்ன பண்ணுது என்றால் இவர்களை விருப்பத்துக்கு நேராக கொண்டு போச்சு. இந்த பணத்தை குறித்து மனுஷன் குறித்து பேசினாங்களே, பேசும் பொழுதுதான் இவங்களை என்ன ஆகிவிட்டது என்றால் இவருடைய சிந்தனைக்குள்ளாக போகப்பட்டதான். சும்மா உட்கார்ந்து தலையை சொல்லி இடுப்ப சொல்லிட்டு ஊர்நாய் பேசிக்கிட்டு இது போன பிறகுதான் அவர்கள் சிந்தனையில் தூண்டினது, ஆசை விருப்பத்தில் தூண்டினது. தூண்டின பிறகு அது வரைக்கும் விருப்பம் ஆசையே இல்லாதவங்களுக்குள்ளாக இப்ப விருப்பம் வந்து அவன் விரும்ப ஆசைப்பட்ட உடனே இப்ப தேவன் இறங்கிட்டான். அவன் விருப்ப ஆசை வந்த பிறகு அவன் என்ன விரும்ப ஆரம்பிக்கிறானோ, அவன் விஞ்ஞானமாக விரும்புகிறானோ, கண்டுபிடிக்க பற்றி தேவன் ஒர்க் பண்ண விரும்புகிறான். அவன் மேல வந்துட்டான். ஆனா அது வரைக்கும் அவனுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படி ஆப்பிட்டான். இன்னும் நீதிமொழி சொல்லிட்டு பாருங்க, 23ஆம் அதிகாரம் நீதிமொழி 23ல வாசிக்கிறேன் பாருங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே என்னதுங்களா, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப இதயத்தில் இருக்கிற விருப்பம் என்ன? என்னப்பா வேலையா எல்லாம் கேட்கறான். ஆனா பைய வேலைக்கு போய் என்ன பண்றது, சும்மா இருக்கு. போறான். அவன் விருப்பம் பெரிய அளவு கிடையாது. என்னங்க, ஒண்ணு இல்லாத நாடு, ஒண்ணு இல்லாத குடும்பம், இதுல என்னத்த மேல வர முடியும்? இருக்கிற காலத்தை வச்சுக்கிட்டே கஞ்சி தண்ணி குடிச்சுக்கிட்டு வாழ்க்கை ஓட்டிட்டு போகணும். ஆனா அவங்களுக்குள்ள இறக்கிற எண்ணம் என்ன? என்னால முடியாது வருது, என்னால முடியாது, வயசாரிச்சு, என்னால இது பண்ண முடியாது, திறமை இருக்குது, என்ன இருக்குது, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. பாருங்க, இந்த ஊர்ல பிறந்து வாழ்ந்துருக்கிற ஒரு கஞ்சி கிடைக்குதான் பாருங்க, ஒரு தண்ணி கிடையாது, எப்படிங்க பொழைக்க முடியும்? இப்படிதான் பாருங்க, எல்லாருமே சுடுகாட்டை நம்பி டிராவல் பண்றாங்க. எல்லாம் ஆனா இருக்கிறவரை போய் சேர்ந்தா போதும். அதுதான் ஒரு மனுஷன் குடிக்கிறான் பாரு. எது குடிக்கிறான்? சுடுகாட்டை நோக்கி அவன் டிராவல் பண்றான். குடிச்சா உடனே கட்டு போயிடு. ஆனா இருக்கட்டையா, சுடுகாட்டு ஐயோ நான் இவ்வளவு பிரம்மாண்டமா படைக்கப்பட்டிருக்கலாம், ஐயோ எனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கலாம், ஓ நான் கடவுளே மறுரூபப்பட்டவனா இருக்கிறானே, அதுல இருந்து நான் எடுக்கப்பட்ட ஃப்ரெண்டா, ஐயோ இப்படிப்பட்ட ஆளா, இவ்வளவு பெரிய பவர் எனக்குள்ள இருக்குதா, இவ்வளவு பெரிய சக்தி எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த என்ன அவன் தர என்ன தகுதி என்னன்னு அவன் சொன்ன பிறந்தாங்க அவனை குறித்து ஆசை விருப்பம் வருது. சபை என்னங்க போதிக்குது? அவனை பார்த்து கச்சாமிச்சான் கச்சாமிச்சான் கிச்சாமிச்சான் அவனை திட்டி திட்டிய சாபம் எடுக்குது. எவ்வளவு திறமையானவர்கள்லாம் உபயோகப்படாத கருவிகளாக போய் சேர்ந்தாங்க தெரியுங்களா? சரித்திரத்தை சாதனை படைக்கக்கூடிய கருவிகள் எவ்வளவு பேர் தற்கொலை நேரம் போயிட்டாங்க தெரியுங்களா? எவ்வளவு பேர் முடங்கி போயிருக்கிறாங்க, இன்னைக்கு வீடுகள் எவ்வளவு பேர் முடங்கி இருக்கிறாங்க தெரியுங்களா? நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட சகோதர சகோதரிக்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உனக்குள்ள ஆற்றல், வல்லமை, திறமைகள் உண்டு. நீ முடங்கி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலக நாடு சமைத்து போயிருக்கலாம், இந்த உலக நாட்டுக்கு நீ கடன் கொடுக்கிறான். 50 லட்சம் சபை உன்னால கட்டி கொடுக்க முடியும். 5000 அப்பார்ட்மெண்ட்கள், ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ல 50,000 பேர் வாசம் பண்ற மாதிரி கட்டி கொடுக்க உன்னால முடியும். அப்பேற்பட்ட ஆற்றல்
இதை குறித்தாக போதிக்கப்பட்டது. அப்ப இந்த வசனம் சொல்கிறது, அவன் நினைவு எப்படியோ அவன் தன்னை குறித்து என்ன சபைக்கு வந்தா என்ன அந்த பாஸ்டர் என்ன போதிக்கிறாரு, நீ உபயோகப்படாத ஆளு, நீ ஒண்ணுக்கு தெரியப்படாத ஆளு, உன்னால வாழ முடியாது, மேல வர முடியாது, ஏதாவது வாழ காமிச்சே கொரோனா ஆண்டு தாக்கிடுவாரு, உன்னை கடவுள் உன்னை உடைச்சிடுவாரு, இப்படி அப்படி என்று சொல்லி மனிதனை விளைவினப்படுத்த இந்த காலம் வேலை சொல்லுகிறாங்க. தேவ சாயல் படைக்கப்பட்ட மனிதனே தலை நிமிரையா, தலை நிமிரையா, நெஞ்ச நிமிர்த்தினால சோர்ந்து போயிருக்கிறாயா, தவறான வார்த்தையினாலும் உடைந்து போயிருக்கிறாயா, உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு உன்னால செய்ய முடியும். எந்தெந்த கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னொரு கண்டுபிடிப்பு உலகம் வெயிட் பண்ணுது. ஏன்? அந்த கண்டுபிடிப்பு நீ கண்டுபிடிக்க முடியுமே. இததான் போதிச்ச பிறகு எப்படி வெற்றி அடைஞ்சாங்க? காரணம் என்ன? அவங்க எல்லாருக்குள்ள அந்த ஆசை விருப்பங்கள் தூண்டப்பட்டு, ஆசை விருப்பம் பாருங்க, இது ஒரு பிரமாணம். ஒரு மனுஷன் விரும்பாத வரைக்கும், நல்ல கவனிங்கள், அவன் விரும்பாத வரைக்கும் தேவனே எதையுமே பண்ண முடியாது. ஒரு சில நேரங்கள் டைமிங் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், ஆனா விரும்பிக்கிட்டே இருக்கிற காரியத்தை கண்டிப்பா நம்ம அடையணும். எலிசபெத் வயசான காலத்துல அந்த அம்மா யோவான் பெற்றெடுத்தாங்க. ஆனா வேத நீ விரும்பினபடியே சகரியாவே, நீ விரும்பினபடியே உனக்கு என்ன ஆச்சு? குழந்தை பிறந்தது. ஆனா இவனால் நம்ப முடியாம அபிவிசுவாசப்படுறான். இவங்க எப்ப விரும்பி இருக்கிறாங்க? திருமணமான புதுசிலே அவங்க விரும்பி இருக்கிறாங்க. சில காலம் தள்ளி இருக்கலாம், ஆனா விரும்பி ஆசைப்பட்டு கேட்டதுனால பாருங்க சரியான மனுஷனை பெற்றெடுத்தார். அப்படியே இருக்கிறாங்க. ஆலயத்தில் போய் ஆசையை அப்படியே கொட்டாங்க, விருப்பத்தை கொட்டாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேணும், விருப்பத்தை டிக்ளேர் பண்றாங்க. தேவன் என்ன பண்ணார்? கிள்ளி தராங்க, அள்ளி கொடுத்த 6 பிள்ளையை பெற்றெடுத்தார். ஆசை விருப்பங்கள் தூண்டப்படும் பொழுதுதான் மனிதன் செயல்பட முடியும். நான் இயேசுவை தேடி வாழ்ந்த இவரே சுகத்தை கொடுத்தாரு கிடையாது. அந்த விஷயத்துக்கு கவனிச்சு பாருங்க. இயேசு போகிறாரு, போய் அவனை கேட்கிறாரு, தம்பி நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உனக்குள்ள விருப்பம் இருக்குதாப்பா? நல்ல ஆளுன்னு விரும்புறியா? நல்ல வாழ்வு விரும்புறியா? சுகமாக விரும்புறியான்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க விருப்பத்தை அவன் டிக்ளேர் பண்றான் பாருங்க. ஆண்டவரே நான் விரும்பிதான் ஆண்டவர் ஒவ்வொருவரும் நான் முயற்சி எடுக்கிறேன், ஆனா என்னால நடக்க முடியல, எனக்கு முன்னே இருக்கிறவங்க விழுந்துறாங்க, ஆனா என்ன முடியல பாருங்க. நீங்க நான் சொல்ற பாருங்க, நீங்க விரும்பிட்டீங்கன்னா குறிக்கப்பட்ட தூரமா உங்களால டிராவல் பண்ண முடியும் வச்சீங்க. அதுக்கு முடியாத நேரம் நீங்க விரும்பிட்ட கடவுளை அறிவில. இப்ப ரொம்ப நாள் விருப்பத்தின்படி இவன் டிராவல் பண்றான் பாருங்க, முடியல. ஆனா இப்ப பரலோகம் பார்த்துச்சு, அவன் விரும்புறான், ஆசைப்படுறான், இப்படி ஆகணும்னு ஆசைப்படுறான். இல்ல இந்த சரீரத்தை வச்சுட்டு அம்மா திடுபடுமா ஏமா திடுபடுமா இப்படி அவன் பிச்சை உள்ளப்பா எடுத்துக்கலாம் பாருங்க. ஆனா நான் நல்லா வாழணும், நான் உயர்ந்திருக்கணும், சிறந்திருக்கணும், பெஸ்டா வாழணும், நான் பெரிய ஒரு சர்க்கார்ல வேலை செய்யணும், நான் உயர்ந்த போலீஸ் அதிகாரம் வாழணும், நான் கலெக்டரா மாறணும், நான் பெரிய அதிகாரம் வாழணும், இப்படி அப்படி இந்த ஆசை விருப்பம் இருக்கும் போது முடிந்த வரைக்கும் அவனால பண்ண முடியும் பாருங்க. முடியாத பட்சத்துல தேவன் இறங்கி வேலை செய்வார். இப்ப தேவன் இறங்கி வேலை செய்தார் பாருங்க. நடந்தது என்ன? 38 வருஷமா பாதிக்கப்பட்டவன் எழுந்தான், நடந்தான், குதிச்சான், ஓடினான், கடவுளை மகிமைப்படுத்த. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் முடிக்கிறேன். ஒரு சபாக்கிழமை பார்க்க போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த படம் என்ற தலைவர் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய காரியத்தை நம்ம அறிஞ்சுக்க போகிறோம். அப்ப என்ன நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போ விருப்பம் தான் தேவனை ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு பிரமாணம். பிரமாணத்தின்படி தேவன் செயல்படுறவர். அதனால இந்த நியாய பிரமாணப்படி செயல்படுற தேவன் அப்படி சொல்ல. இது ஒரு லா, அந்த சட்டம்.
நான் கூட பாருங்க, ஒரு 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 ஹோட்டலுக்கு போறோம் பாருங்க, சாப்பிட போறோம். அவன் சாப்பாடு காசு நம்மளுது, கொடுத்தா சாப்பாடு நமக்கு வரும், காசு அவனுக்கு போகும். ஆனா ஹோட்டலில் உட்காந்துக்கிட்ட எப்பேற்பட்ட ஹோட்டலா கூட இருக்கட்டங்க, அந்த மனுஷன் வந்து நம்ம கிட்ட வந்து நம்முடைய விருப்பத்தை கேட்கறான். என்ன கேட்கறேன்? சார், உங்களுக்கு இட்லி வேணுமா, ஆப்பம் வேணுமா, பரோட்டா வேணுமா, தோசை வேணுமா சார்? ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவே ஆண்டவர் தனக்குள்ளாக ஒரு அடிமை நிலைய வைக்கிற, நாய்க்கு போறதான் சாப்பிடணும் அடிமைதான். ஆண்டவர் அப்படி வைக்கிற மனிதனை சுதந்திரவாளியாக வச்சிருக்கிறார். அதெல்லாம் சூஸ் பண்ற காரியத்தை மனுஷங்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். நீ என்ன சூஸ் பண்ணி என்னென்ன ஆப்ரேட் பண்ணா அது நடந்துரும். அது நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும். அதான் பாருங்க, மனுஷன் செத்து போகிறது தற்கொலை பண்ணான். ஏன் கடவுள் தடுக்கல? அவன் விரும்புறாங்க. நான் வாழ வேண்டும் சொல்லிட்டு இந்த பைபிள் கொடுத்திருக்கிறேன். அவன் வாழ வேண்டும், நான் குமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறேன். அவன் இதை அறிந்துகிட்டு அவன் பிசினஸ் எல்லாத்திலுமே அவன் தோல்வி ஆகாதபடிக்கு வாழலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனா இதெல்லாம் அறியாம கொள்ளாம புரியாம கொள்ளாம செத்து போகல விரும்பலாம் பாருங்க. அதுல கடவுளே தூரமா நிற்கிற, கடவுளே தூரமா ஒரு பிரமாணம் பாருங்க. நீ என்ன விரும்பினாலும் அதை நீ அடைந்து கொள்ள முடியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நன்மையானதை விரும்பும். நன்மையானது யாவும் பிதாவின் ஜோதியில் அந்த நன்மையானதை விரும்பும். வாழ்க்கை நல்லா வாழ விரும்பும், மேல வரணும் விரும்பும், சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு தேவராஜ்ய விரும்பினதுக்காக தேவநாம மகிமைப்படும்படியாக வாழும்படியாக நாம் விரும்பும் பொழுது பரலோகம் இறங்கி வேலை செய்கிறது. இதோடு நான் முடிக்கிறேன். அடுத்தது வர சபாக்கிழமை நான் ஆரம்பிக்க போறேன். தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. சபாக்கிழமை என்ன ஆரம்பிக்க போறோம் என்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த விருப்பங்கள் ஆசைகள் வந்ததுனால இதை வந்து நீங்கள் நானும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா இந்த காலத்தை குறித்து நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அறிஞ்சிட்ட பிறகு அடுத்தது இந்த உயிரியல் வல்லுநர்கள் காலங்களை பிரிக்கிறார்கள். அது என்னென்ன காலம் என்பதை பார்க்க போகிறோம். பார்த்த பிறகுதான் அடுத்தது இப்ப நாம் வாழ்கிற காலம் என்ன காலம்? பண காலத்தில் வாழ்கிறோம். அப்படின்னா பணத்தை பற்றி அறிய போகிறோம். காத்திருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம் மண்டையில வருகிறோம். அற்புதமான இந்த வேலைக்காக நேரத்திற்காக வந்தமுடைய ஜனங்களை கேட்டவர்கள் அத்தனை பேர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கிருபையும் உங்களுடைய தயவும் இரக்கமும் பெரிதாக விளங்கட்டும். ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்